கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இந்த புதன்கிழமையிலே இரவு 10 மணிக்கு நாம் அனைவரும் இணைந்து தேவனை ஆராதித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற இந்த அருமையான துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வாருங்கள், நாம் இணைந்து நம்மை படைத்த தெய்வத்தை, நம்மை இரட்சித்த ஆண்டவரை, நமக்காய் மீண்டும் வரப்போகிறவரை, வேதம் சொல்லுகிறது இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா அவர். ஆகவே அவருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்தி உயர்த்துவோமாக. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே இரட்சகர். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கு பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யோ, தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. துதித்து பாடிட அவர் ஒருவரே பாத்திரம். ஏனென்றால் அவர் அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகள், கிருபைகள் ஏராளம் ஏராளம் நம்முடைய வாழ்க்கையிலே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. சொல்லலாமா? நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதேனா. அல்லேலூயா, துதி சாற்றிடுவோ. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை அற்புதமாய் ஆச்சரியமாய் நம்மை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார், இனிமேல் நடத்துவார். அவர் நமக்கு போதுமானவர். அவர் நமக்கு இந்த நாளிலும் கூட தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தவர் ஆயத்தமாயிருக்கிறார். அவரை துதிக்கிற இடத்திலே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார், அவருடைய பிரசனத்தை வெளிப்படுத்துவார், அவருடைய கிருபைகளை வெளிப்படுத்துவார். அவருடைய அற்புத அடையாளங்கள் நம் நடுவிலே வெளிப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்லி கர்த்தரை துதிக்க முடியும்? வாருங்கள், நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆமென். அவர் நமக்கு நின்று கடக்காத நன்மைகளை செய்திருக்கிறபடினாலே அவருக்கே நாம் துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடலாம். எண்ணி எண்ணி துதி செய்வோம். என்று கடங்காத கிருபைகளுக்காய் சேர்ந்து பாடுவோம். எண்ணி எண்ணி துதி செய்வார், அடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் நம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. இன்னும் தாங்கும் நம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிரியின், உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைக்காதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைக்காதே. எண்ணி எண்ணி துதி செய்வார். யோர்தான் யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. சேர்ந்து பாடுவோம். யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் உண்டே, உந்தன் விசுவாசம் சோதனையில். எலியாவின் தேவன் உண்டே, உந்தன் விசுவாசம் சோதனையில். எண்ணி எண்ணி
நமக்கு செய்திருக்கிறார். அவைகள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்க முடிகிறது? ஆம், நன்மையும் கிருபையும் அது நம்மை தொடருவது, நாம் தொடருவது அல்ல. நாம் கர்த்தரை தொடரும் பொழுது நமக்கு நின்றதாய் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று ஆண்டவர் சொன்னபடியே இதுவரைக்கும் அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்திருக்கிறது. ஆகவே தான் நாம் பிழைத்திருக்கிறோம், நாம் அசைகிறோம், நாம் நடக்கிறோம், எல்லா காரியங்களை செய்கிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக அந்த கிருபை நம்மை உயர்த்தி இருக்கிறது. அந்த கிருபை நம்மை வாழ வைத்திருக்கிறது. எத்தனை சொல்ல முடியும்? அப்படி சொல்றவங்க மட்டும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. நெருக்கப்பட்ட பொழுது, ஆம், சத்துருக்கள் நம்மை ஒடுக்கின பொழுது, வழி தெரியாத பொழுது, ஒன்றுமில்லாத பொழுது, பலவீனப்பட்ட பொழுது அவருடைய கிருபை நம்மை பாதுகாத்தது. அப்படி சொல்றவங்க ஆண்டவருடைய சமூகத்துல, கிருபையே, உங்க கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமா ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஜீவனை பார்க்கிலும் நல்லது. ஆமாப்பா, நாங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? எபேசியர்ல படிக்கிறோமே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், உடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டோம். ஆம், தேவனுடைய கிருபை எங்களுக்கு போதுமானது. அவர் சொன்னது போல, என் கிருபை உனக்கு போதும். அதுக்கு நாங்கள் ஆமென் என்று சொல்லிவிட்டார். உடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லிவிட்டார். அவருடைய கிருபை, அவருடைய பலன் நம்முடைய பலவீனத்திலே பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லா பலவீனத்தையும் ஆண்டவர் பலனாய் நம்மை மாற்றி, நம்மை தைரியப்படுத்தி, நாம் சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நம்மை ஜெயிக்க வைப்பார். அந்த கிருபை நமக்கு போதும். ஆகவே தேவ சமூகத்தில் இதுவரைக்கும் நம்மை நடத்தி, இதுவரைக்கும் நமக்கு பாராட்டினுடைய கிருபைகள், அவருடைய நன்மைகள், பிரியமானவர்களே, அவருக்கு 1000 பாடல்கள், 1000 நாவுகளை கொண்டு ஆயுள் முழுது துதித்தாலும் அது போதாதே. நம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவ்வளவாய் நம்முடைய ஸ்தோத்திரங்களுக்கு, நம்முடைய துதிகளுக்கு, ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் எல்லாம் சொல்லுவோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். பாவியான எங்களை ரட்சித்தீரே, எங்களை நடத்தினீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சொல்லி நம்ம எல்லாம் கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரர். நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்தி உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் என்ற இந்த பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆவியான நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றினது அவருடைய கிருபை. ஓ, அவருடைய நன்மைகளை நினைத்து அவரை ஆராதிப்பது. நல்ல கரம் கட்டி பாடி ஆராதிக்கலாம். நீ நல்லவர், நீ சர்வ வல்லமை உள்ளவர். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். பாடலாம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம். நல்ல கரமசைத்து ஹalleluya 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 ஹalleluya. என்னையோ உங்க பிள்ளையாய் மாற்றி நீ சொல்லுங்க பாவியான என்னையோ உங்க பிள்ளையாய் மாற்றி நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை.
உம்மை சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிகிறோம். உரிமையா சொல்லுவோம், நீ என்னை அழைத்தவரே, நீ உண்மை உள்ளவரே. அப்பா, என்னை அழைத்தவரே, நீங்க உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. நல்ல கையை தட்டி கர்த்தரை ஆராதித்து, கர்த்தருக்கே துதியும் கனமும் மகிமையும் ஆராதனையும் ஸ்தோத்திரங்களும் சதா காலமும் உண்டாவதாக. இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர், அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. புதிய கானமும் மகிமையும் ஸ்தோத்திரங்களும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அவர் ஒருவருக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதத்திலே தேவனுக்கு ஓசானா. ஓ ராமா ஷாகா தாரா கபா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஓ ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தாவை, தேவாதி தேவனை ஆராதித்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரம் தட்டி கர்த்தரை ஆராதித்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது இப்படி சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் தூயதென போற்றப் பெறுக. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக, துதிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபத்தின் முதல் காரியமாய் துதிக்கணும், நன்றி செலுத்தணும், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். பாருங்கள், அப்படி துதித்து ஜெபிக்கும் பொழுது பதில் நிச்சயம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சம்பவம் வேதத்தில் நீங்கள் படிக்க முடியும். யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே 34ஆம் அதிகாரம் 8-9 வசனத்திலே படிக்கிறோம். மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு ஆராதிக்கிறான். பாருங்கள், ஆண்டவரே பாருங்க, தொடர்ச்சியாக ஜெபிக்கிறார். உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவிலே ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாய் ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். ஆண்டவர் மறு உத்தரவு உடனே கொடுக்கிறார். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பதாக செய்வேன். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஆராதனையின் ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொரு வாரம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட அருமையானவர்களே, ஆராதிக்கிற தேவ மனுஷன் அவன் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு. அன்றைக்கு மோசே தேவ சமூகத்திலே பணிந்து குனிந்து தேவனை ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். அவன் ஜெபிக்கிறான், எங்கள் நடுவிலே ஆண்டவரே நீர் எழுந்தருள வேண்டும். கர்த்தர் சொன்னார், உன் ஜனங்கள் கண்கள் பார்க்க அதிசயங்களை, மகாபெரிய காரியங்களை செய்ய போகிறேன். உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். சொன்னவர் அதை செய்து முடித்தார். இந்த நாளிலும் கூட என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்க சூழ்நிலை எப்படிப்பட்டது என்பது தேவனுக்கு ஒரு பொருட்டல்ல. தேவன் தம்முடைய ஜனங்கள் ஆராதிக்கும் பொழுது, தம்முடையவர்கள் ஆராதிக்கும் பொழுது, அவர்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு அவர் செவி கொடுத்து மறு உத்தரவு அருளி செய்து அதிசயங்களை காணப்படுவார்.
அவர்களை கொண்டு தேவன் மகா பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் அது உண்மை, நிச்சயம். ஆகவே தான் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது முதலாவது தேவனை, பிதாவாகிய தேவனை துதிக்க கற்றுக் கொடுத்தார். என்னை கேட்கிற அருமையான சகோதரரே, சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தரை ஆராதிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்கிறார். எத்தனை பேரால விசுவாசிக்க முடிகிறது? ஆகவே இந்த நாள்ல கூட சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு கூட தேவ சமூகத்துல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம் நாமத்தை உயர்த்துகிறோம் சொல்லி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹalleluya, வாழ்க ராஜா, அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. ஓம் நாமம் வாழ்க ராஜா, என் தந்தையே. சொல்லலாமா? உம் அரசு, உம் அரசு வருக ராஜா, என் தந்தையே. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலானது. அதான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவனுடைய அவர் கொடுத்த கணம் பாருங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு தந்து முழங்கால்கள் யாவும் முடங்கும்படி செய்து நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படியாக வைத்திருக்கிறார். நாளிலும் கூட தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, உன் ஜெபம் தள்ளப்படாது. நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னாரே, நிச்சயமாய் உங்கள் விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் அருளுவார். அவர் நிச்சயம் அற்புதங்களை அதிசயங்களை செய்வேன் சொல்லி இருக்கிறார். உன் ஜனங்கள் கண்கள் பார்க்க அதிசயங்களை செய்வேன் சொன்னாரே. உன் நடுவில் நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னாரே. நம்மோடு கூட இருந்து நம் மூலமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? ஆகவே தேவனை இன்னும் அதிகமாய் நாம் ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹalleluya. அவருடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதித்து, ஓ ஜீசஸ், ஹalleluya. நம்மளுக்கு தெரிந்த ஒரு பாடல், உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. இப்பொழுது ஆராதிக்கும் பொழுது, தேவ நாமத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். சுவாசித்து தேவ சமூகத்தில் உயர்த்தி கொண்டே இருப்போம், ஆராதித்துக் கொண்டே இருப்போம். நன்றி அப்பா, ஜீசஸ். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் மகிழுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் கரம் பிடித்து நடத்தினாரே, நடத்தினீரே. காலமெல்லாம் சுமக்கின்றீரே, எங்களை நடத்துகிறவர். கரம் பிடித்து நடத்துகின்றீ, சுமக்கின்றீ. கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா, நன்றி, நன்றி
நடக்கும். தங்கள் நாமத்தை ஆராதிக்கலாம். கண்ணீரெல்லாம் துடைக்கிற தெய்வத்தை ஆராதிக்கலாமா? காலமெல்லாம் நம்மை ஆற்றுவார், தேற்றுவார், வழி நடத்துவார். சேர்ந்து பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்தவரே, காயமெல்லாம் ஆற்றினீரே, கண்ணீரெல்லாம் துடைக்கிறார், துடைக்கின்றீர். இப்பொழுதே காயங்களை எல்லாம், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். அப்படியே கரங்களா செய்து நன்றி, ஓ நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி. அவரை ஆராதிக்கலாம். உம்மை உயர்த்துவோம். அப்படி நாமத்தை உயர்த்தும் பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். உம்மை நோக்கி பார்த்து இதயம் உள்ளுதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் உள்ளுதையா. நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, என்னை காப்பவரே. கர்த்தர் நல்லவர் என்று அவரை துதியுங்கள். இப்படி வேதத்தில் துதித்த யாரும் வெட்கப்பட்டதாய் சரித்திரமில்லை. அப்படி துதித்தவர்கள் அற்புதங்களை கண்டார்கள். நாமும் சொல்லி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாம் சொல்லி தேவ சமூகத்தில் நன்றி அப்பா. ஓ ஜீசஸ், நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி எங்கள் உள்ளம் மகிழுதை. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தினதை யோசித்து பார்க்கும்போது எங்கள் உள்ளம் மகிழுதையா, எங்க இதயம் உள்ளது. நீ நடத்தின பாதைகள் ஆச்சரியம், அதிசயம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதை. ஓ Father God, oh hallelujah, we give thanks to God, we praise you the holy name. Oh thank you Master. இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே, இருப்பவரே, இருந்தவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், அன்பிலே மாறாதவர், வல்லமையில் மாறாதவர், அற்புதங்கள் செய்வதில் மாறாதவர். அப்படி சொல்றவங்க எல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் உள்ளுதை. எல்லாரும் சேர்ந்து உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை
நாமத்தை நாம் துதித்து பாடி ஆராதிக்க வேண்டும். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், என் பாட்டினால் உம்மை துதிப்பேன், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன். ஆகவே பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறோம், நன்றி செலுத்தி துதித்து ஆராதித்து இருக்கிறோம். தேவன் சொன்னபடியே ஆராதிப்பனுடைய ஜெபம் தள்ளப்படவே தள்ளப்படாது. ஆராதித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் ஜெபத்திற்கு ஆமென்றும் ஆமென்றும் பதில் கொடுக்கிறவர். இந்த நாளிலே ஜனங்கள் இந்த நாளிலும் எதற்கெல்லாம் சொல்லி உடைய சமூகத்தில் இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, நீங்க சொன்ன வாக்குத்தத்தின் பிரகாரமா என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் சொன்னீங்களே, இவர்களுக்கு அந்த காரியங்கள் உண்டாவதாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் எங்கள் புதிய ஆராதனை மட்டுமல்ல எங்களையும் படைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Thank you. God bless you. நாம் மீண்டும் நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.